بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين وبعد. الحمد لله. இதுக்கு முந்தைய வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இரண்டு பேருடைய அந்த துஆவை, காபாவோட அடிப்படைகளை அவங்க கட்டி எழுப்பும் பொழுது அவங்க இரண்டு பேரும் செய்த துஆவை முழுமையாக அங்கீகரித்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். தங்களுடைய எதிர்கால தலைமுறையினருக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு ரசூலை அனுப்ப வேண்டும். அந்த ரசூல் அந்த மக்களுக்கு குறிப்பாக அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை ஓதி காண்பிக்க வேண்டும். அந்த மக்களுக்கு அல் கிதாப் அல் ஹிக்மாவை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த மக்களை தஸ்கியா செய்ய வேண்டும் அப்படின்னு 4 விஷயங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் கேட்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க கேட்ட அந்த துஆவை சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 129வது ஆயத்துல நமக்கு சொல்லி காண்பிக்கின்றாங்க. அந்த துஆவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் கொடுத்ததையும் தொடர்ந்து அங்கே அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றாங்க. 2வது சூரா சூரத்துல் பக்ராவுடைய 151வது ஆயத்துல பார்த்தோம். சூரத் ஆல் இம்ரான் 3வது சூராவுடைய 164வது ஆயத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் சூரத்துல் ஜும்ஆ 62வது சூராவுடைய 2வது ஆயத்திலையும் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு அந்த மக்களுக்கு மத்தியிலே உண்மையான எழுத படிக்க தெரியாத அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்து ஒரு ரசூலை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கான ரசூல் அவங்களுக்கு மத்தியில இருந்தே எழுப்பப்பட்டாங்க. அந்த ரசூல் வந்து என்ன செஞ்சாங்க? அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை ஓதி காண்பித்தார்கள். அந்த மக்களை தஸ்கியா செய்தார்கள். தஸ்கியா செய்யறதுன்னா என்ன? அவங்கள சுத்தப்படுத்துறது, வளரச் செய்யறது, அவங்கள நீதிமிக்கவங்கள ஆக்குறது. அதற்கு அடுத்தது அந்த மக்களுக்கு அல் கிதாப் அல் ஹிக்மா இந்த 2 விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். இப்ப இது நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க? மிக தெளிவான வழிகேட்டுல தான் இருந்தாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படையாக நேரடியாக சொல்றாங்க. ஆனால் அந்த ரசூல் வந்து இந்த 4 விஷயங்கள் அந்த மக்களுக்கு செய்த பிறகு அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்கள மாறினாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க அல் முஃமினூன். சூரத் ஆல் இம்ரான் 3வது சூரா 164வது ஆயத்தில் பார்க்கிறோம். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன். அல்லாஹ் அல் முஃமினின் மீது கருணை புரிந்தார்கள் என்று சொல்றாங்க. அப்ப அந்த மக்கள் மூமின்களாக மாறினாங்க. அப்ப இது யாரை குறிக்கும்? இது நபித்தோழர்களைத்தான் குறிக்கும். பின்னாடி வந்த எந்த தலைமுறையும் குறிக்காது. உங்களை என்னையுமே குறிக்காது. நம்ம தலைமுறையை குறிக்காது. நம்முடைய பெற்றோருடைய தலைமுறையை குறிக்காது. இல்ல வேற எந்த தலைமுறையும் குறிக்காது. ஏன்னா இந்த 4 விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து நேரடியாக பெற்றுக்கொண்டவர்கள் இவங்க மட்டும்தான். யாரு? அந்த நபித்தோழர்கள் மட்டும்தான். அப்ப அவங்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் முஃமினீன் என்று சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப இதுல குறிப்பாக இப்ப நம்ம பார்க்க போறது அல் கிதாப் அல் ஹிக்மா. இந்த 2 விஷயங்கள். அல் கிதாப் அல் ஹிக்மா இந்த இரண்டையுமே அந்த ரசூல் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. வயுஅல்லிமுஹும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இந்த அல் கிதாப்ங்கிறது என்ன? அல் ஹிக்மாங்கிறது என்ன பார்த்தோம். அல் கிதாப்ங்கிறது அல்லாஹ் இறக்கி வைத்த ஒரு நூல், ஒரு புத்தகம். அது அல் குர்ஆன். அது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டு இருப்போம். அல் ஹிக்மா என்பது என்ன? அதைத்தான் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகள்ல இன்ஷா அல்லாஹ் விரிவாக நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த அல் கிதாப் அல் ஹிக்மா இந்த 2மே வஹி தான். இப்ப பொதுவா நமக்கு வஹி அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து இறக்கி வைக்கப்பட்ட அந்த செய்தி அப்படி என்றால் நம்ம குர்ஆனை மட்டும் தான் யோசிச்சு பார்ப்போம். வஹினா குர்ஆன் அப்படின்னு மட்டும் தான் நினைப்போம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க 2 விஷயங்களை சொல்றாங்க. அல் கிதாப் அது ஒன்று அல் குர்ஆன், இன்னொன்று அல் ஹிக்மா. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 விஷயங்களையும் வஹியாக இறக்கி வைத்திருக்கிறார்கள். ஒன்று அல் கிதாப், இன்னொன்று அல் ஹிக்மா. அப்ப அல் கிதாப் ஆகிய அல் குர்ஆன் மட்டும் வஹியாக இறக்கி வைக்கல. அல் ஹிக்மா என்பதையுமே வஹியாக இறக்கி வைத்திருக்கிறார். அதற்குரிய ஆதாரங்களை தான் இப்போ இந்த வகுப்புல நம்ம சுருக்கமா பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் குர்ஆனுடைய சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 231வது ஆயத். 2வது சூராவுடைய 231வது ஆயத். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றத பார்க்கிறோம். وما أنزل عليكم من الكتاب والحكمة يعظكم به وما أنزل عليكم. أنزل அப்படின்னா இறக்கி வைக்கிறது. ما أنزل عليكم உங்கள் மீது இறக்கி வைத்தது. எது அல்லாஹ் இறக்கி வைத்தாங்க? மினல் கிதாபி வல் ஹிக்மா. அல் கிதாப் அல் ஹிக்மா 2 விஷயங்களை இறக்கி வச்சதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க.
உங்கள் மீது யாருக்கு? இப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கி வைத்தது. அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதை இறக்கி வைத்தாங்க? அல் கிதாப், அல் ஹிக்ம. அல் கிதாப் மட்டும் இருக்கணும்னு அல்லாஹ் சொல்லல. குர்ஆன் மட்டும் இருக்கணும் என்று சொல்லல. இங்க என்ன சொல்றாங்க? மினல் கிதாபி வல் ஹிக்மா. அல் கிதாப், அல் ஹிக்மா என்று 2 விஷயங்களை இறக்கி வைத்தாங்க. யஇதுக்கும் பிஹி. இதன் மூலம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்து நல்லுபதேசம் செய்வதற்காக என்று சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கி வைத்தது ஒரு விஷயம் மட்டுமல்ல, அல் கிதாப் மட்டுமல்ல. அவங்களுக்கு வஹியாக அல் கிதாப் இறக்கப்பட்டது, இன்னும் வஹியாக அல் ஹிக்மாவும் இறக்கப்பட்டது என்பதை இந்த ஆயத்திலிருந்து பார்க்கிறோம். இதே போன்ற இன்னொரு ஆயத், இன்னொரு ஆதாரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தை அல் குர்ஆன்ல 4வது சூரா, சூரத்து நிசா, அதனுடைய 113வது ஆயத். 4வது சூரா 113வது ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, وَأَنزَلَ اللَّهُ عَلَيْكَ الْكِتَابَ وَالْحِكْمَةَ. وَأَنزَلَ اللَّهُ அல்லாஹ் இறக்கி வச்சாங்க. யாருக்கு? அலைக்க, உங்களுக்கு. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. وَأَنزَلَ اللَّهُ عَلَيْكَ உங்களுக்கு இறக்கி வச்சாங்க. எது? அல் கிதாப வல் ஹிக்மத. அல் கிதாப், அல் ஹிக்மா 2 விஷயங்களை இறக்கி வச்சேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. وَعَلَّمَكَ مَا لَمْ تَكُنْ تَعْلَمُ. இதன் மூலமாக நீங்கள் அறியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. இந்த கிதாப் வர்றதுக்கு முன்னாடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூட அறியாதவங்களா தான் இருந்தாங்க. மற்ற மக்களை விட அவங்க விளங்குனவங்களாக இருந்தாலும், அல்லாஹ் வஹி இறக்குவதற்கு முன்னால் அல்லாஹ்வை பற்றி விரிவாக, துல்லியமாக அவங்களுக்கும் தான் தெரியாது. அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்பது துல்லியமாக அவங்களுக்கும் தான் தெரியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றாங்க? முதல்ல அவங்களுக்கு அதை இறக்கி வைத்து, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து, அவங்க மூலமாக நம்ம அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எதை இறக்கி வைத்தாங்க? வஅன்ஸல அல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைத்தார்கள். அன்ஸல இறக்கி வைக்கிறது. வஅன்ஸல அல்லாஹ் இறக்கி வைத்தாங்க. அலைக்க உங்களுக்கு, அதாவது ரசூலுல்லாஹ்க்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதை இறக்கி வச்சாங்க? அல் கிதாப வ அல் ஹிக்மத. அல் கிதாப் வ அல் ஹிக்மா 2 விஷயங்களை இறக்கி வச்சாங்க. அப்ப அல் கிதாப், அல் ஹிக்மா 2மே அல்லாஹ்விடமிருந்து இறக்கி வைக்கப்பட்டது. குர்ஆன் மட்டும் அல்லாஹ்விடமிருந்து இறக்கி வைக்கப்பட்டது அல்ல. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் கிதாப் என்ற ஒரு இறை செய்தியும் இறக்கினாங்க. அது இல்லாமல் அல் ஹிக்மா என்பதையுமே அல்லாஹ் இறக்கி வைத்தான். அப்போ வஹீல ஒரு வகை மட்டுமல்ல. வஹீனா என்ன? அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்தி. அது ஒரு வகை மட்டுமல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பத்தி நம்ம சொல்றத பார்க்கலாம். அது அல் குர்ஆனுடைய சூரத்து ஷூரா 42வது சூரா, அதனுடைய 51வது ஆயத்துல வஹீனுடைய வகைகள், அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அந்த இறை செய்தியினுடைய வகைகள், அல்லாஹ் மனிதர்களோடு எப்படி பேசுவாங்க அதனுடைய வகைகளை சொல்லி காண்பிக்கின்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, وَمَا كَانَ لِبَشَرٍ أَن يُكَلِّمَهُ اللَّهُ إِلَّا وَحْيًا أَوْ مِنْ وَرَاءِ الْحِجَابِ أَوْ يُرْسِلَ رَسُولًا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, وَمَا كَانَ لِبَشَرٍ أن يكلمه الله وما كان لبشر. பஷர்னா மனிதர்கள். وما كان لبشر, எந்த ஒரு மனிதருக்கும் ஒரு தகுதியானது அல்ல. என்ன விஷயம்? أن يكلمه الله, அல்லாஹ் அவங்ககிட்ட பேசுறது. எந்த ஒரு மனிதர்கிட்ட அல்லாஹ் பேசுறது இல்ல இந்த வகைகளை தவிர. அப்ப அல்லாஹ் மனிதர்கிட்ட பேசுவாங்களா? பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? இந்த வகைகள்ல மட்டும்தான் பேசுவாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 வகையாக மனிதர்கள்ட்ட அல்லாஹ் தொடர்பு கொள்றதை பத்தி சொல்றாங்க. முதல் வகை எது? வஹ்யன், அல்லாஹ்விடமிருந்து நேராக அந்த மனிதருக்கு செய்தி வருவது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேரடியாக வரும். ஒவ்வொரு இறை தூதருக்கும் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக வஹி வரும். நடுவுல யாருமே தேவைப்பட மாட்டாங்க. அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக அந்த தூதருக்கு. இது முதல் முறை. 2வது அல்லது வஹி, இல்லைன்னா இன்னொரு வகை. என்னது? மின் வராயில் ஹிஜாப், ஒரு ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து. அதாவது ஹிஜாப்னா என்ன? ஹிஜாப் என்றால் ஒரு திரை, ஒரு தடுப்பு. ஒரு ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் பேசுவாங்க. அதான் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கும் மனிதருக்கும் மத்தியில ஒரு திரை இருக்கும். இதுக்கு உதாரணம் நம்ம பார்க்கலாம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ்க்கு போனாங்க. மிஅராஜ் அப்படின்னா என்ன? அவங்க பூமியிலிருந்து வானத்துக்கு ஏறி சென்றார்கள்.
7 வானங்கள்ல அப்படியே அடுக்கடுக்கா ஏறி சென்று அதற்கும் மேல சிதறத்துல் முன்தஹாவை கடந்து அல்லாஹ்விடத்துல பேசுறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அவங்க அதற்கு பிறகு இதை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. நீங்க மிஅராஜ்ல அல்லாஹ்வை பார்த்தீங்களா? என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எப்படி அல்லாஹ்வை பார்க்க முடியும்? எனக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில தான் ஒரு ஒரு நூர் இருந்தது என்று சொல்றாங்க. சில அறிவிப்புகள்ல நூறாலான ஒரு ஹிஜாப் இருந்தது, ஒரு தடுப்பு இருந்தது என்று சொல்றாங்க. ஒரு திரை இருந்தது என்று சொல்றாங்க. இந்த அந்த இடையில நூறு இருந்தது என்பது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப ஒரு திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான். அது அல்லாஹ் மனிதர்களோடு, குறிப்பா தூதர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய 2வது முறை. 3வது முறை பாருங்க, அவ் யுர்சில ரசூலன், ஒரு தூதர் மூலமாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் யார்கிட்ட எந்த மனிதர்ட்ட பேசுறாங்களோ அவங்களுக்கு மத்தியில ஒரு தூதர். இதுதான் மலக்குமார்கள். ஃபயூஹிய பிஇத்னிஹி, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அவங்க அல்லாஹ்வுடைய செய்திய அந்த மனிதர்கள்ட்ட அறிவிப்பாங்க. மா யஷாஉ, அல்லாஹ் எதை நாடுறாங்களோ அதை அறிவிப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை தொடர்பு கொள்றதுல 3 வகையில தொடர்பு கொள்றாங்க. ஒன்று, நேரடியாக அந்த மனிதரோடு தொடர்பு கொள்வது. நேரடியாக அந்த மனிதருடைய உள்ளத்துல அந்த செய்தியை இறக்கியறது. இது வஹி. 2வது முறை என்ன? மின் வராஇல் ஹிஜாப், ஒரு திரைக்கு அப்பால் இருந்து அந்த மனிதரோடு தொடர்பு கொள்வது. இப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ்ல அல்லாஹ் கிட்ட பேசும்பொழுது, அப்பதான் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை என்பது நமக்கு கடமையாக்கப்படுது. அப்ப இந்த செய்தி அல்லாஹ்விடமிருந்து வந்தது தான். அல்லாஹ்வுடைய கட்டளை தான். ஆனா அது எப்படி வந்தது? நேரா அவங்க கல்புல இறங்கிடல. அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்து சொல்லப்படல. மாறாக எப்படி இருக்குது? அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில ஒரு உரையாடல் நடக்குது. இடையில ஒரு ஹிஜாப், ஒரு திரை இருக்கு. அப்போ ஒரு திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களோடு பேசுவான். அல்லது எப்படி பேசுவாங்க? யுர்சில ரசூலன், ஒரு ரசூலை யுர்சில், அனுப்பி வைப்பதன் மூலமாக. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த மலக்குகளுடைய தலைவரா இருக்கலாம், அல்லது வேற ஒரு மலக்காக கூட இருக்கலாம். அல்லாஹ்விடமிருந்து ஒரு ரசூல், ஒரு மலக்கு வருவாங்க. அவங்க அந்த மனிதரோடு பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? ஃபயூஹிய பிஇத்னிஹி, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த செய்தி அறிவிப்பாங்க. மா யஷா, அல்லாஹ் எதை நாடுனாங்களோ அதை அறிவிப்பாங்க. தங்களுடைய இஷ்டத்துக்கு எதுவும் பேச மாட்டாங்க. மலக்குகளுக்கு அப்படி பேசுறதுக்கு முடியாது, இயலாது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதராக ஒரு மலக்கு வந்து மனிதர்கள்ட்ட பேசுவாங்க. மனிதர்னா என்ன? குறிப்பாக இறை தூதர்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர்களோடு தொடர்பு கொள்வது என்பது 3 வகைகளில் நடக்கும். ஒன்று, நேரடியாக அந்த தூதருடைய கல்பில், இதயத்தில் அல்லாஹ்வுடைய செய்தியை கொண்டு வந்து விடுவது. 2வது, ஒரு திரைக்கு அப்பால் இருந்து அந்த தூதரோடு தொடர்பு கொள்வது. அல்லது 3வது, அல்லாஹ்வுக்கும் அந்த மனிதருக்கும், அதாவது மனிதர்கள் உள்ள இறை தூதர்ன்னு வச்சுக்கோமே, அல்லாஹ்வுக்கும் அந்த இறை தூதருக்கும் மத்தியில ஒரு தூதர் வருவாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய செய்தியை எடுத்துக்கொண்டு ஒருத்தர் வருவாங்க. அது மலக்குகள்ல இருந்து ஒருத்தர். அப்போ வஹி என்று நம்ம பொதுவாக சொல்ற அந்த இறை செய்தி என்பது 3 வகை வரும். நேராக அந்த மனிதருடைய, அந்த இறை தூதருடைய கல்புல வர்றது. அல்லது ஒரு திரைக்கு அப்பால் இருந்து இறைவனே, அல்லாஹ்வே அந்த இறை தூதரோடு பேசுவது. அல்லது அந்த இறை தூதருக்கு அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதர் வருவார். அவர் யாரு? அவர் ஒரு மலக், வானவர். அவர் அல்லாஹ்வுடைய செய்தியை, அல்லாஹ் என்ன சொல்லணும்னு நாடுனாங்களோ அதை அந்த இறை தூதருக்கு, நபி ரசூலுக்கு அறிவிப்பார். அப்போ இறை செய்தி என்பது இந்த 3 வகையிலும் வரும். நம்ம நினைக்கிறது போல, பலரும் நினைத்துக் கொண்டிருப்பதைப் போல ஒரு வகை மட்டுமல்ல. இப்ப அந்த மாதிரி நினைக்கும் போது என்ன நினைக்கிறோம்? குர்ஆன் மட்டும் தான் வஹி என்று நினைக்கிறோம். இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 விஷயங்களை இறக்கி வைத்தேன் என்று சொல்கிறார்கள். என்ன 2 விஷயங்கள்? ஒன்று அல் கிதாப், இன்னொன்று அல் ஹிக்மா. 2மே அல்லாஹ்விடமிருந்து இறக்கி வைக்கப்பட்டது தான். அல் கிதாப்ங்கிறது அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி. அ அந்த அல் ஹிக்மா, நபியுடைய ஞானம் என்பது நபியினுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட முடியாது. அல் ஹிக்மா என்பது நபியினுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. நபியுடைய சொந்த கருத்து அல்ல. மாறாக அதுவும் அன்ஸல் அல்லாஹ் இறக்கி வச்சது தான். அதுவுமே அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி தான். அப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடமிருந்து ஒரு விஷயம் வரும்போது, மார்க்க ரீதியான ஒரு வழிகாட்டுதல் வரும்பொழுது, இது நபியினுடைய தனிப்பட்ட கருத்து, சொந்த கருத்து என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஏனென்றால் அது என்ன?
அது அல்லாவிடம் இருந்து இறக்கி வைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். எப்படி அல் கிதாப் அல் குர்ஆன் அல்லாவிடம் இருந்து இறக்கி வைக்கப்பட்டதோ அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுடைய அந்த ஞானம் அல் ஹிக்மா அதுவும் கூட அல்லாவிடம் இருந்து இறக்கி வைக்கப்பட்டதுதான். அப்ப அல்லாஹ் கிட்ட இருந்து நமக்கு என்ன வந்திருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு 2 விஷயங்கள் அல்லாஹ்விடம் இருந்து செய்தியாக வந்திருக்கின்றன. ஒன்று அல் கிதாப் அதுதான் அல் குர்ஆன். இன்னொன்று அல் ஹிக்மா நபிக்கு கொடுக்கப்பட்ட அந்த தனிப்பட்ட ஞானம். இந்த 2மே அல்லாஹ்விடம் இருந்து இறக்கி வைக்கப்பட்டது. அதுல ஒண்ணு அல்லாஹ்வுடையது, இன்னொன்னு ரசூலுல்லாஹ் தானாக சொந்த கருத்தாக சொன்னது என்று யாராவது சொன்னால் அது தவறு. கிதாப் அல்லாஹ்விடமிருந்து இறக்கி வைக்கப்பட்டது. அல் ஹிக்மா நபியினுடைய ஞானம் கூட அல்லாஹ்விடமிருந்து இறக்கி வைக்கப்பட்டது. அப்போ அப்போ அல்லாஹ்விடமிருந்து கிதாப் அல்லாமல் வேறு விதமாக இந்த இறை செய்தி வருமா அப்படின்னு கேட்கும்போது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தைகளை கொண்டு பார்க்கிறோம். 42வது சூரத்து ஷூராவுடைய 51வது ஆயத்தை கொண்டு நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களோடு பேசுவது, தொடர்பு கொள்வது என்பது 3 வகைகளில் நடக்கும். ஒன்று நேரடியாக அந்த மனிதர், அந்த இறை தூதரோடு தொடர்பு கொள்வது, நேரடியாக அவருக்கே செய்தி அனுப்பிடுறது, இது வஹி. அல்லது மின் வராஇல் ஹிஜாப், ஒரு திரைக்கு அப்பால் இருந்து அந்த மனிதரோடு தொடர்பு கொள்வது, அந்த மனிதரோடு பேசுவது. அப்ப இறை செய்திங்கிறது இறைவனுக்கும் அந்த மனிதருக்கும் மத்தியில நிறைய நடக்கும், நடுவுல ஒரு திரை இருக்கும். இது 2வது. அல்லது 3வது யுர்சில ரசூலன், ஒரு தூதரையே அனுப்புறது. எந்த மனிதரோடு அல்லாஹ் தொடர்பு கொள்ள நாடுறாங்களோ அந்த மனிதருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில ஒரு தூதர் இருப்பாங்க. அவங்க யாரு? மலக். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோ வேறு ஒரு மலக் வானவரோ இருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வாங்க? தன்னுடைய தூது செய்தி, அந்த ரிசாலாவை அந்த இறை தூதருக்கு ஒரு மலக்கு மூலமா அனுப்புவாங்க. இதுதான் நம்ம குர்ஆன் அதிகமா நம்ம பார்க்கிறோம். குர்ஆன் எப்படி வந்தது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பிப்பாங்க இல்லையா? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி காண்பிக்கிறது இந்த 3வது வகை. அப்ப இது மொத்தம் 3 வகையில அல்லாஹ்விடம் இருந்து செய்தி வரும். இப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஞானம், அந்த ஞானத்தின் வெளிப்பாடாக மார்க்க ரீதியாக அவங்க காண்பித்த வழிகாட்டுதல்கள், இவை எல்லாமே இறை செய்தி அடிப்படையில் வரக்கூடியது. அப்ப இன்றைய இந்த வகுப்பிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வஹி இறை செய்தி அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது தான். அல் கிதாப் அல் ஹிக்மா இந்த 2மே வஹி என்பது தான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக தூதர்களை அனுப்பும்போது தூதர்களை சொந்த கருத்தை பேசுறவங்களை அனுப்பி வைக்கல. மாறாக தூதர்களுடைய அந்த பேச்சு, குறிப்பாக இறுதி இறை தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சும் கூட அந்த வஹி இறை செய்தி அடிப்படையில் வந்தது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுக்கு எத்தனை விஷயங்கள் இறக்கி வைத்தாங்க? ஒரு விஷயம் மட்டும் தான் இறக்கி வச்சாங்களா? குர்ஆன் மட்டும் தான் இறக்கி வச்சாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. அவங்களுக்கு 2 விஷயங்களை இறக்கி வச்சாங்க. ஒன்று அல் கிதாப், அதுதான் அல் குர்ஆன். இன்னொன்று அல் ஹிக்மா, அது நபிக்கு என்று அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த தனிப்பட்ட ஞானம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தூதர் ரசூலுக்கு 2 விஷயங்களை இறக்கி வச்சிருக்கிறாங்க. அதை நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஒன்று அல் கிதாப், அதுதான் அல் குர்ஆன். இன்னொன்று அல் ஹிக்மா, அது நபிக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த தனிப்பட்ட ஞானம். அதுதான் அவங்களுடைய எண்ணம், பேச்சு, செயலாக வெளிப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு இறை தூதரையும் எந்த ஒரு மனிதரோடையும் தொடர்பு கொள்ளும் பொழுது 3 வகையில தொடர்பு கொள்வாங்க என்பதை நம்ம பார்த்தோம். அது என்னென்ன வகை? ஒன்று நேரடியாக அந்த மனிதரோடு தொடர்பு கொண்டு விடுவது, அது வஹி. 2வது மின் வராஇல் ஹிஜாப், ஒரு ஹிஜாபுக்கு திரைக்கு அந்த பக்கத்திலிருந்து அல்லாஹ் அந்த மனிதரோடு பேசுவது. 3வது ஒரு தூதரை, அதாவது ஒரு மலக்கை அனுப்பி அந்த இறை தூதரோடு பேசுவது. அப்ப அல்லாஹ்வுக்கும் இறை தூதருக்கும் மத்தியில் ஒரு மலக்கு வருவாங்க. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் பொதுவாக வருவாங்க. அல்லாஹ் இப்படி சொன்னாங்க என்று குர்ஆனை அறிவித்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்போ வஹீனுடைய வகைகளை ஞாபகத்துல வச்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதரோட பேசுவது இந்த 3 வகையில நடக்கும். அதுல ஒரு வகை 3வது வகைத்தான் குர்ஆன் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் 2 வகைகள் இருக்கின்றன. அது அல்லாஹ் நேரடியாக அந்த ரசூலோட இதயத்தில் அந்த செய்தியை இறக்குவது என்பது பார்க்கிறோம். அல்லது ஒரு திரைக்கு அப்பால் இருந்து பேசுறது என்பதை பார்த்திருக்கிறோம். அப்போ அல் கிதாப் அல் ஹிக்மா இந்த 2மே வஹி தான் என்பதை ஞாபகத்துல வச்சுக்கணும். இது இந்த இந்த வஹி, அதாவது கிதாப் அல்லாம, குர்ஆன் அல்லாம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இன்னொரு வஹி வருது என்ற போது அப்ப அந்த வஹியினுடைய தன்மை என்ன?
அந்த வஹியை பெற்றுக்கொண்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப குர்ஆன் அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல இருக்குதுன்னு சொன்னா நம்ம கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று சொல்லும் பொழுது நம்ம மக்கள் அது ஒண்ணு அல்லாஹ் சொன்னது இல்லையே, ரசூலுல்லாஹ் சொன்னது தானே அப்படின்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் இறக்கி வைத்த அடிப்படையில தானே சொல்றாங்க. அல்லாஹ் இறக்கி வைத்தது தானே சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்கு, அவங்களுடைய செயலுக்கென்று வேறு ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்குது என்பதை நம்ம உணரும். இப்ப குர்ஆனுக்கு நம்ம என்ன விதமான ஒரு அந்தஸ்து குடுக்கிறோம்? இது அல்லாஹ்விடமிருந்து இறங்கி இறங்கி வந்தது. அல்லாஹ் இறக்கி வைத்தது என்ற ஒரு அந்தஸ்து குடுக்கிறோம். அதே மாரி தான் ஹிக்மா, நபிக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடாக வந்த நபியினுடைய பேச்சு, செயல்கள், அதற்குமே நம்ம இறை செய்தியினுடைய அதே அந்தஸ்தை தான் கொடுக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதைப் பற்றி விரிவாக நம்ம வரக்கூடிய வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்றைய இந்த வகுப்பு இதோட நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.